வெல்கம் டு விஜி சிம்பிளி ஹோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். எல்லாம் சேஃபாக இருங்க. இப்போ நம்ம அடுத்தடுத்து விசேஷங்கள் வருது, செலிப்ரேஷனு, வரலட்சுமி நோம்பு இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போயே நம்ம அடுத்தடுத்து நிறைய செலிப்ரேஷன் வருது. இப்போ ஒரு முக்கியமான செலிப்ரேஷனுக்காக அதுக்கு என்ன பலகாரம் பண்ண போகிறோம், அது என்ன பலகாரம் என்னன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம விஜி சிம்பிளி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங் டிங் டிங்னு அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பண்ண போகிறது விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு பிடித்தமான மோதகமும் அப்புறம் கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, இது ரெண்டு தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த கொழுக்கட்டைலாம் எப்படி பண்ணுறது, என்ன அதுக்கு என்னெல்லாம் தேவை என்னன்ட்டு நம்ம வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம், போய் பார்க்கலாம். இப்போ மோதகம் தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் காமிச்சிடுறேன். நான் 250 கிராம் அரிசி எடுத்து நல்லா கழுவி காய வச்சுருக்கிறேன். வெல்லம் 150 கிராம், தேங்காய் துருவல் அரை கப்பு, சிறுபருப்பு 50 கிராமு, ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இதெல்லாம் தான். நெய் நமக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் தேவையான அளவு அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரிசியை வறுத்துக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் வாசனை வர மாதிரி நல்லா அரிசியை வறுத்துக்கணும். எனக்கு வர கோவத்தில் ஒன்றுதான் தூக்கி போட்டு வறுக்க போகிறேன். அரிசியை நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது சிறுபருப்பையும் நல்லா வறுத்துக்கலாம். இது 5 நிமிஷம் நல்லா நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஆற விடுச்சுக்கலாம். அடுத்து சிறுபருப்பு போட்டு வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வரும். நல்ல வாசனை வந்துச்சு. வருதா வாசனை? அடுத்து சிறுபருப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா இருக்கும். கருக விடாம செவக்க வறுத்துக்கணும். இதுவும் நல்லா செவந்துடுச்சு. இதையும் ஆற வச்சு எல்லாம் இப்போ ரவை பதத்துக்கு நம்ம பொடிச்சிக்கணும். ரவையாட்ட நம்ம இப்போ உடைச்சாச்சு. இது செக் பண்ணிட்டீங்களாப்பா ரவை எப்படி இருக்குதுன்னு? இப்போ இதை நம்ம க்ளோஸ்அப்ல காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க கரெக்ட்டா உடைச்சிருக்காவா? அப்படியே போட்டோனா மண்டமே. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம். ரவையா உடைச்சி வச்சிருக்கோம்ல, சிறுபருப்பும் அரிசியும், அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்தது 250 கிராம் அரிசி எடுத்துருக்குறோம். அதுக்கு நம்ம இப்போ 4 டம்ளர் தண்ணி தாராளமாக விடலாம். கொஞ்சம் தண்ணி கீழே போச்சுன்னா பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க. ஆனா நீங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டம்ளர் அளந்து ஊத்திக்கோங்க. எங்க அம்மா எக்ஸ்பீரியன்ஸ் செஃப், சோ அதனால சொம்பல அப்படியே ஊத்திப்பாங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். சவுண்டு ஒரு விசில் வந்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சு ஆஃப் பண்ணலாம். இப்போ நம்ம வெல்லத்துக்கு 100 ml வாட்டர், அதாவது சின்ன டம்ளர் தண்ணி, இந்த அளவு நம்ம விட்டுக்கலாம். வெல்லம் கரைய இந்த வெல்லத்தை ஒருத்தர் நுணுக்கி கொடுத்தாரு. அப்பா சூப்பர். கட்டி இல்லாம நல்லா வெல்லத்தை என்ன மாதிரி ஆக்கணும். என்ன சொன்ன? இல்ல நீ என்னமோ சொன்னிய, பரோட்டா மாதிரி. பரோட்டா மாதிரி வெல்ல நான் எடுக்க சொல்ல நான் வீடியோ எடுக்கலாம் மறந்து போயிட்டேன். நான் என் ஃப்ரெண்டு தான் வந்திருக்குது, நான் காட்டுறேன் யாரு என்னன்னு. வெல்லம் பொடிச்சு கொடுத்தது அவர்தான். வெல்ல பாகெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி அந்த வெடிப்பு போகும்னு சொல்லுவாங்க. நல்ல வாசனை வந்தோடனே நம்ம வெள்ளை வெடிப்பு போகணும்னுவாங்க. அந்த வாசனை ஸ்மெல் நல்ல ஸ்மெல் வரும். ஒரு நல்ல ஸ்மெல்லா வரும். பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா கொதிக்குது. சும்மா ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் கொதிக்க விட்டா போதும். பாகெல்லாம் வரணும்ட்டு அவசியம் இல்லை. இப்போ வெள்ளை ஸ்மெல் வரப்போகுது பார்த்தனால.
கேட்டியே அந்த ஸ்மெல் வரும் வருது அதுதான் வருது அப்படியே கலாச்சிங்கல்ல என்ன ஒருத்தருக்கு 2 பேர் இது பண்ணாங்க இப்போ வெள்ளை ஸ்மெல் வருதா வருதுன்னா வருதுன்னு சொல்ல போறோம் வெள்ளை நல்லா கரைஞ்சிடுச்சுங்க நல்லாவும் வந்துடுச்சு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா வெந்துடுச்சு ஆஃப் பண்ணிட்டோம் இதே மாதிரி ஒரு விசில் விட்டு சிம்ல 5 மினிட்ஸ் வச்சா போதும் இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்க வெள்ளைப்பாகை இதுல விட்டுக்கலாம் நல்லா சூடு ஆறட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ஆறட்டோன்னு நம்ம அப்புறம் பிடிக்கலாம் இப்போ இதில் என்னெல்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம் 1/2 கப்பு தேங்காய் துருவலாம் இதில் போட்டுக்கலாம் தேங்காய் எவ்வளோ வேணுமோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம் நிறைய வேணுனாலும் நிறைய போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனு ஏலக்காய் பொடி இதையும் போட்டாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இழுத்து இழுத்து பிசைங்க நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து உருண்டை பண்ணி வச்சிருக்கிறோம் ஸ்டீமரில் எப்படி வைக்கிறது கடாயில் எப்படி வைக்கிறது 2 இதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டீமர் இது வச்சிடலாம் இதில் வச்சிடலாம் இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ கடாயில் நம்ம வைக்கிறதுனா இந்த மாதிரி ஒரு வளையம் போட்டுக்கலாம் வளையம் போட்டுட்டு அது மேலே இப்படி வச்சுட்டு இதையும் நம்ம மூடிடலாம் மூடிட்டா சூப்பராக வெந்துடும் இப்போ வந்து இதையும் நம்ம மூடி வச்சிடலாம் எல்லாமே 10 மினிட்ஸு இப்போ வந்து நம்ம மோதகம் செய்து முடிச்சாச்சு விநாயகருக்கு பிடிச்சமான மோதகம் செய்தாச்சு எங்கள் எடிட்டர் மகன் கேமராமேன் ட்வின்ஸ் இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்டு இவர் எத்தனை வருஷம் ஒரு ஸ்கூல் டைம் ஒரு 10 to 15 இயர்ஸ் இருக்குமா 9th அதான் 9th ல இருந்து ஃப்ரெண்டு இப்போ எல்லாம் ஆயிடுச்சு வயசுலாம் நான் சொல்ல விரும்பல ஸ்கூல் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல இருந்து கண்டினியூ ஆகுது ஸ்கூலு காலேஜ் இப்போ இது ஃபேமிலி அந்த மாதிரி கண்டினியூ ஆகுது சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்து கண்டினியூ ஆகுது பிடிச்சது இன்னும் வரல இல்ல இன்னும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இப்போ அவரே டேஸ்ட் பண்ணி பார்க்க போறாரு இந்தாங்கப்பா ஒன்று எடுத்து கரெக்டா என்ன இருக்கு என்ன இல்ல கரெக்டா நல்ல சாஃப்ட்டா இருக்கா என்னன்னு கூட காமிக்கலாம் சாஃப்ட்டா இருக்கு பிக்கிங் போது அந்த கன்சிஸ்டன்சி எனக்கு பிடிச்சிருக்கு நான் வந்து செய்யும் போது பார்த்தேன் ரொம்ப ஒரு மாதிரி குழப்பலாம் இருக்கும்னு நினைச்சேன் பட் ஆனால் ஆறுனதுக்கு நல்லா இருக்கு அந்த வெள்ளத்தோட டேஸ்ட் தெரியுது மைல்டா சப்டிலா இருக்கு வெள்ளம் இன்னும் இனிப்பு வேணுன்றவங்களுக்கு வெள்ளம் போடணும் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு வெள்ளம் கொஞ்சம் கம்மியாக நம்மளுக்கு தெரியுது பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் வெள்ளத்துல இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பட் இதுல எனக்கு பிடிச்சிருக்கு கொஞ்சம் மைல்டாக இருக்கிறதா எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு நல்லா தேங்காய் ஃபீல் பண்ண முடியுது வேற என்ன பண்றீங்க இது என்ன பருப்பு சிறுபருப்பு அதுதான் உள்ள ஹைலைட் அப்படியே அவங்களும் டேஸ்ட் பண்ணுவாங்க இது வந்து சாஃப்ட்டா தான் இருக்கும் அந்த பிடி கொழுக்கட்டைனா நமக்கு கெட்டியா இருக்கும் இது நம்ம வேக வச்சு பண்றதுனால அந்த சாஃப்ட்டா தான் இந்த மாதிரி தான் வரும் மீ ஒண்ணுமே இல்ல வெறும் இன்னும் கொஞ்சம் வெல்லம் பாகு மட்டும் வெல்லம் மட்டும் கொஞ்சம் அதிகமா போட்டுதா சூப்பரா இருக்கும் ஆமா வெல்லம் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு நான் யாருமே டேஸ்ட் பண்ணி பார்க்கல அதான் இது ஆனா வந்துட்டு இது கன்ஃபார்மா விநாயகர் சதுர்த்தி செஞ்சு பாருங்க வேற லெவல் நார்மல் கொழுக்கட்டை பண்றது பதிலா இது செஞ்சா ஒன்றும் நல்லா இருக்கும் ஏன்னா எனக்கு நிறைய இடத்துல நிறைய கொழுக்கட்டையா வேற கொழுக்கட்டை சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு இது டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு இந்த வீடியோ இதோட நாங்க முடிச்சுக்கிறோம் இதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாரும் செய்து பாருங்க அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ வரும் விநாயகர் சதுர்த்திக்கு செய்து பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுங்க கரெக்ட் ஓகே பை ஓகே பை